வணக்கம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட அஃபிஷியல் பிடிஎஃப் லிங்க் இது தான். டிஸ்கிரிப்ஷன்லேயும் மெர்ஜ் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் என்றைக்கு ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 30/12/2024 அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்றைக்கு பார்த்தீங்கன்னா 7/2/2025 அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். மறக்காமல் இப்போயே எல்லோரும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்னு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். நீங்கள் என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு சொல்லிட்டு போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசெண்டான கவர்மெண்ட் ஜாப்ஸ் மற்றும் கவர்மெண்ட் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கடைசி டயத்தில் சர்வர் இஷ்யூ இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டடு 18 வயசுலேருந்து நீங்கள் 35 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு இன்னும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 10th 12th டிகிரி படிக்க போது நீங்கள் கண்டிப்பாக 50% எல்லாத்துலேயும் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாலரும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதோட அஃபிஷியல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்ளை பண்ணுற லிங்க்கும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 6 மந்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் வேக்கன்சி எங்கே வேணால் போட்டிருக்கலாம். ஆஃப்டர் 6 மந்த் உங்கள் ஹோம் டவுனோ தமிழ்நாடுக்குள்ளேயோ நீங்கள் என்ட்ரி ஆகிக்கலாம். ஃபஸ்ட்டு 6 மந்த்து மட்டும் செலக்ட் ஆகி உங்களுக்கு ஜாப் எங்கே வேணால் இருக்கலாம். அதே மென்ஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள் பிடிஎஃப்லேயே. இதோட சேலரி பேக்கேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 lakhsலேருந்து 12 lakhs கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களோட சேலரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஒரு ஜென்ரலான பேங்க் ஜாப் இது. கண்டிப்பாக வீடியோ பார்க்குற அனைவரும் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ, சைன், ஆதார் கார்டு, மெயில் ஐடி, அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், 10th 12th டிகிரி இதோட மார்க் ஷீட்லாம் தேவைப்படும். இதுக்கு அப்ளை பண்ணுற அப்ளை ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 479 போட்டிருக்கு அஃபிஷியல் பேஜ்லேயே. இந்த www.hdfcbank.com தான் இதோட அஃபிஷியல் லிங்க்கு. அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு கால் லெட்ரு வரும். ஆன்லைனில் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ வைப்பாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்கும். இதே பாருங்கள் எப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ், நியூமெரிக்கல், அப்புறம் ரீசனிங் 3 டாபிக்ஸில் வந்து 100 மார்க்ஸ், 1 hour உங்களுக்கு டைம். அப்புறம் அதை நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்தியாவில் ஃபஸ்ட்டு 6 month எங்கே வேணால் வேக்கன்சி போடலான்னு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். வேறு ஏதாச்சும் இந்த எக்ஸாமில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க நினச்சிங்கன்னா 1 year குறைஞ்சது பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதையும் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு இன்டர்வியூ அப்போ உங்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டும் மறக்காமல் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்காண்டி. ஆனால் இன்டர்வியூ ரவுண்டில் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.